வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புட்டாஸ் போடுறது வந்து எப்படி, அதுக்கான ஐடியாஸ் எப்படி அப்படின்றது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து எந்த ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டாலுமே புட்டாஸ் இல்லாமல் நம்ம வந்து ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ண முடியாது, சரிங்களா? நார்மலாக ஒரு லைன் எப்படி போடுறது, ஃப்ளவரில் எப்படி சுகர் பீடில் அவுட்லைன் கொடுக்கறது அப்படின்றது பார்த்தோம். அது இல்லாமல் லோட் பண்ணுறது எப்படின்றதையும் பார்த்தோம். ஆனால் இப்போ புட்டாஸுங்கிறது ஒரு பீடு, 2 பீடு, 3 பீடு அதை மட்டும் வச்சு தான் புட்டாஸ் போடுவோம். அது ஒவ்வொரு பீடாக நம்ம எப்படி போடுறது அப்படின்றது தான் இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். 2 பீடுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு புட்டாஸ் பாருங்கள். ஒரு பெரிய பீடு, ஒரு சுகர் பீடு எப்படி நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் அதை எப்படி கோத்துக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 2வதாக சுகர் பீடு கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு பெரிய பீடு கொடுக்க போகிறோம். அப்படின்றதுனால எதை 2வதாக கொடுக்க போகிறோமோ அதை முதல்ல நீடிலில் கோத்துக்கோங்க, சரிங்களா? இதை நீங்கள் போட போட உங்களுக்கு அதனுடைய ட்ரிக் எப்படின்றது புரிஞ்சிடும். இப்போ பெரிய பீடை கொடுத்து ஒரு செயின் கொடுத்தாச்சு. எப்போதுமே நம்ம பீடு கோக்கும் போது எப்போதுமே த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும், அது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சுகர் பீடை கீழே இறக்குறேன், இறக்கிட்டு செயின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து குட்டி லாக் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து நம்ம நாட்டு போடணும்னு அவசியம் இல்லை. அந்த நாட்டு போடாமல் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, த்ரெட்டை இழுத்து விட்டுக்கிறீங்க. இழுத்து விட்டுட்டு அந்த த்ரெட்டை இந்த பீடுக்கு இந்தாண்ட வளைவாக கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இதில் அப்படி வளைச்சி பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த சுகர் பீடில் அது லாக் ஆகிடும், ஓகேங்களா? அடுத்தடுத்த புட்டா நீங்கள் போடும்போது இது மாதிரி லாக் பண்ணிவிட்டு அடுத்த புட்டாஸுக்கு நீங்கள் அழகாக போயிடலாம். இப்போ ஒரு பெரிய பீடும் சுகர் பீடும் எப்படி கோக்கிறது அப்படின்றத பார்த்துட்டிங்க. இப்போ இதையே வந்து நம்ம சுகர் பீடு மேலே வர மாதிரி கொடுத்துருக்கேன். சுகர் பீடு அடியிலன்னா இதுக்கு கீழ் பக்கமாக கொடுத்துக்குங்க, சைடுலன்னா இந்த சைடு, ஓகேவா? இப்போ இந்த சுகர் பீடு கொடுத்தாச்சு. இப்போ ஒரு புட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு பெரிய பீடு, மேலே ஒரு சுகர் பீடு, கீழே ஒரு சுகர் பீடு, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், த்ரெட்டை எடுத்துட்டேன்னா நம்ம அடுத்த புட்டா போடும்போது எப்போதுமே ஒரு புட்டா இங்கே முடிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் பக்கத்துலேயே போடுவீங்க. அப்போ உடனே எடுத்து பீடை போடாதீங்க. ஒரு செயின் கொடுத்துட்டு, குட்டி செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஆரம்பிங்க, சரிங்களா? அப்போ தான் நமக்கு டைட்டு கிடைக்கும். கீழே ஒரு சுகர் பீடு, ஒரு பெரிய பீடு, மேலே ஒரு சுகர் பீடு. இப்போ 3 பீடை கொடுத்து எப்படி ஒரு புட்டா போடுறதுங்கிறத பார்த்தாச்சு, புரிஞ்சுங்களா? இது அதே மாதிரியே ஒரு குட்டி செயின் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பீடில் வந்து லாக் கொடுத்துக்குங்க. ரொம்ப டைட்டாக கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வராது. ஸ்டார்டிங்கில் போடும்போது போட தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டு கிடைக்கும். இழுத்து விட்டுட்டு அவ்வளோதான், ஓகேங்களா? இப்போ ஒரு பெரிய பீடு சுகர் பீடு, ஒரு பெரிய பீடு, 2 சுகர் பீடு எப்படின்றத பார்த்தோம். அடுத்து இப்போ பெரிய பீடு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்க்க போகிறோம், ஓகேங்களா? பெரிய பீடு 3 பீடு எடுத்துக்குவீங்க. எடுத்துக்கிட்டிங்களா? கொடுத்துட்டு அப்படியே அடுத்தது லாக் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம்.
குட்டி செயின் கொடுத்து அதே மாதிரியே ஒரு பீடில் த்ரெட்டை கொடுத்து கீழே டைட் பண்ணிக்கிறீங்க. இப்போ 3 பீடு வந்து எப்படி 3 பீடு கொடுத்து புட்டாஸ் எப்படி போடுறதுங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து இப்போ 4 பீடு. நம்ம 4 பீடுங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக கொடுத்து போடுங்க. பாருங்க. அப்புறம் நெருக்க. ஓகேங்களா? சென்டரில் வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா இடையில கேப் இருக்குன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி த்ரெட்டு முறுக்கிக்கிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஒரு பெரிய பீடு, அடுத்த புட்டாஸ் வந்துட்டு ஒரு பெரிய பீடு, அதை சுற்றி சுகர் பீடு எப்படி கொடுக்குறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெரிய பீடை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதில் ஒரு குட்டி செயின் போட்டு லாக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமேட்டு கொடுங்க. ஏன்னா நீங்கள் அடுத்து ஒரு சுகர் பீடு கொடுத்தீங்கன்னா இது வளைச்சிக்கிட்டு போகும். அதனால் கரெக்டாக இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பீடு நெடியில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான். இப்போ நம்ம ஒரு பீடு 2 பீடை வச்சு போடும்போது உங்களுக்கு அந்த பீடு நெடில் ரொம்ப பெருசாக இருக்கும், லாக் பண்ண முடியாது. ப்ராக்டிஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு நெடிலையே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு போக போக அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஏன்னா சில பேருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் திணறும். அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி டைட் பண்ணி ரெண்டு பீடுக்கு மேலே நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக கொடுக்கவே கூடாது. சரிங்களா? அதுவும் இப்போ இந்த வளைவுலாம் இருக்கும்போது நம்ம ஒரு பீடாக தான் கொடுக்கணும். நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா 2 பீடு கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பீடாக தான் கொடுக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு பீடு கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. அதனால் உள்ளே கொடுத்து ஒரு லாக் பண்ணதுக்கு அப்புறம் டைட் பண்ணிக்கணும். த்ரெட் எடுத்துட்டு வந்துச்சு. பொறுமையாக டைட் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு த்ரெட்டு கரெக்டாக டைட் ஆகிடுச்சான்னான்றது தெரியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொறுமையாக கொடுத்தோன்னா எல்லா பீடும் பிரியாமல் இருக்கும். சுகர் பீடில் கொடுத்து கூட லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு பெரிய பீடு சுகர் பீடு, ஒரு பெரிய பீடு 2 சுகர் பீடு. இதையே நீங்கள் வந்து இந்த சைட்லேயும் இப்படியும் போடலாம். இப்போ நான் 2 போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 போட்டு பாருங்கள். 3 பெரிய பீடு, 4 பெரிய பீடு, ஒரு பெரிய பீடு, அதை சுற்றி சுகர் பீடு எப்படி போடணும் அப்படின்ற புட்டாஸ் ஐடியாவை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போ 5 புட்டாஸோடைய மாடல் நம்ம பார்த்துட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லியிருக்கேன், அதையும் போட்டு பாருங்கள். அடுத்து ஒரு 5 புட்டாஸோடைய மாடல் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இப்போ இந்த புட்டாஸை பாருங்கள். இந்த புட்டாஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
நடுவில் ஒரு பெரிய பீடு, அதை சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு மேலே வந்து உங்களுக்கு 3 பீடு மட்டும் கொடுத்து இந்த புட்டாஸை முடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேவா? இதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுண்டாக, இப்போ வாட்டர் பீடு நம்ம எப்படி கொடுத்தோம், இங்கே வாட்டர் பீடுக்கு பதிலாக இந்த ரவுண்டு பீடை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக கொடுத்து சுகர் பீடில் கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் பீடுக்கு பதிலாக இந்த பீடை கொடுத்து நம்ம இதை ரவுண்டாக கொண்டு வரலாம். ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு பெரிய பீடு, அதை சுற்றி சுகர் பீடு, அதுக்கப்புறம் கீழே ஹாஃப் சர்க்கிள் மட்டும் பெரிய பீடு கொடுத்து அதுக்கும் கீழே இங்கே பெரிய பீடு கொடுத்துட்றோமா, கீழே ஒரு பெரிய பீடு ஒரு சுகர் பீடு இப்படியும் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த மெத்தட்லேயும் போட்டு பாருங்கள். நம்ம புட்டாஸ் நிறையா நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய புட்டாஸ் டிசைன் நிறையா வரும். நீங்கள் ஒன்றையும் போட்டு பாருங்கள். நம்ம எப்படி அதை ட்ரிக்கு கொண்டு வரணுன்றதை மட்டும்தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம புட்டாஸுக்கே தனியாக நிறைய பார்த்தோம் அப்படின்னா உங்களால் எதையுமே ஃபினிஷ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய மாடல் டிசைன்ஸ் நிறைய வருது. ஓகேங்களா? அதனால் இப்போ இந்த மாதிரி உள்ளது நீங்கள் புட்டாஸ் நிறைய பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் எடுத்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்த புட்டாஸ் மாடல் வந்து நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 இது ஒரு மாடல் 10 போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நீங்களாக ஒரு டிசைன் ஒரு 10 டிசைன் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.